நம்ம மல்லியும் வெண்பா குட்டியும் நம்ம விஜய் சார் பண்ண காரியத்தை பார்த்து ஆடி போன ரஞ்சிதா. சரி, என்ன நடந்தது அங்கே பார்ப்போம். நம்ம ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக மல்லி ரொம்ப கிராஸ் பண்ணி போகிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி பண்ண காரியத்தை பார்த்து அவங்க ரொம்பவும் ஆடி போயிட்டாங்க, அதிர்ச்சியில் உறைஞ்சும் போயிட்டாங்க. சரி, அப்படி என்ன தான் நடந்தது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மல்லி பார்த்திங்கன்னா மல்லிக்கு புது புடவை வந்து ராஜேஸ்வரி அம்மா வாங்கி கொடுத்தாங்க. 2 புடவை, பச்சை கலர் ஒன்று, சிவப்பு கலர் ஒன்று. இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உடனே நம்ம மல்லிக்கிட்ட கேட்குறாங்க, மல்லி உனக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம மல்லி பார்த்திங்கன்னா பச்சை கலர் புடவை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து எடுத்துக்கிறேன்ட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. உடனே நம்ம மல்லி பார்த்திங்கன்னா சரி, ஏதாச்சும் உள்குத்து இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, ஆப்பு இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறது உடனே புடவை எடுத்துட்டு வந்து பிரித்து பார்க்குறாங்க. பிரிச்சதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை, இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே நம்ம மல்லி வந்து சரி கட்டி பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்க்கறதுக்காக ரூமில் வந்து கட்டி பார்க்குறாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உடனே நம்ம வெண்பா குட்டி வந்து அம்மா நான் உன்னை வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் புது புடவையில், கட்டிட்டு வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமேல் தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் அந்த சமயத்தில் வராங்க. கரெக்டாக மல்லியம்மாவும் பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியம்மா விஜய் சாரை வந்து தெரியாமல் இடிச்சிடுறாங்க. இடித்ததுமே மல்லியம்மா அப்படியே கீழே விழுறாங்க. கீழே விழுறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் வந்து கேட்ச் பண்ணிட்டாரு. இதுதாங்க நடந்தது, இதுதாங்க அங்கே பிரச்சனை. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராட்சசேன ரஞ்சிதா வந்து எட்டி பார்த்துட்றாங்க. இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து ஒரு நல்லது நடந்தாலே அந்த இடத்துல அந்த ரஞ்சிதா கெட்ட சூனியக்காரி மாதிரி நம்ம ரஞ்சிதா வந்து இருக்காங்க. இவங்கள வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு நம்ம மல்லிக்கும் தெரியல, நம்ம விஜய் சாருக்கும் தெரியல. அந்த ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கும் நம்ம மல்லிக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருக்காது. இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி போட்டு எடுத்து தள்ளுறாங்க. இந்த ஒரு டைமில் இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி கரெக்டாக மாஸ் என்ட்ரி தராங்க. ராஜேஸ்வரி வந்து கேட்குறாங்க, பார்க்குற போதே நம்ம விஜய் சார் வந்து பிரிஞ்சுட்டாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சார் கிட்ட கேட்குறாங்க, என்ன தம்பி ஏது தம்பின்ட்டு. உடனே நம்ம விஜய் சார் வந்து மல்லி வந்து கீழே விழுந்துட்டுப்பா உங்களை வந்து பிடிச்சம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவான ராஜேஸ்வரி பார்த்து சொல்கிறாங்க. உடனே ராஜேஸ்வரி சரிப்பா ஏதோ ஒன்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிடுறாங்க. இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நல்லபடியாக பேசின ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் உடனே ரூமுக்கு வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படி வந்து பெருகிறது, நம்ம எவ்வளோ தான் பெருகிறதுக்கு ட்ரை பண்ணாலும் ஆனால் கடைசி வரையுமே ஒன்றா இருக்காங்களே, இவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பண்ணலாம்னு நினைக்கிறோம் ஆனால் பண்ணவே முடியல, இவங்களை ஏதாச்சும் பண்ண முடியுமா முடியாதா, நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஆனால் நம்மளுக்கு கடைசியில் டிமிக்கி கொடுத்துட்றாங்க, இவங்களை என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்ட்டு மூளை காசிக்கு புழிஞ்சு நிற்கிறாங்க. அந்த ஒரு டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து திருவிழாக்காக சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க, குலதெய்வ கோயிலுக்கு. விஜய் சாருடைய குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. அந்த ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து எப்படியாச்சும் தனியாக இருக்கும்போது போட்டு தள்ளுறலாம், அங்கே இருக்கிறவங்க ஆளுங்களை வச்சு கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த ஒரு சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கு இந்த பிளான் வந்து தெரிய வருது. ஆனால் இந்த மல்லிக்கு வந்து தெரிஞ்சு வந்த பிளானு மல்லியோடு நிற்காமல் நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கும் தெரிய வருது. நம்ம அன்னபூர்ணி அம்மா யாருன்ட்டு நமக்கே தெரியும், அவங்க யார் எப்படியாப்பட்டவங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த விஷயம்லாம் நம்மளுக்கே தெரியும். அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணியமாக இன்னும் மாஸ்டர் பிளான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்ன செய்தார ஒருத்தர் அவருக்கு அதுவே திருப்பி செய்யுன்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம மல்லிக்கு வந்து அவங்க ஆப்பு வச்சா நாமளும் அவங்களுக்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சமயத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்ட்டு பார்க்குற நம்மளுக்கே ட்விஸ்ட்டாக இருக்குது. அடுத்த ப்ரோமோக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர்